ஹாய் ஹலோ வணக்கம். ஒரு சொட்டு கறி கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவீங்கள். கோழிக்கறியை இப்படி சமைச்சா கோழிக்கறியை ஒரே மாதிரி சமைக்காமல் வித்தியாச முறையாக சமைக்கலாம். அதில் ஒரு முறை தான் நான் இப்படி செய்கிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவில் புதினா, ஒரு கைப்பிடி அளவில் மல்லியில், ஒரு 6-7 பச்சை மிளகாய், 6-7 பல் உள்ளி, மற்ற ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து போட்டு வைங்க. பேஸ்ட்டாக அடித்து போட்டு வைங்க. வச்சு போட்டு நான் 1 கிலோ கோழி தான் இன்றைக்கி செய்கிறேன். 1 கிலோ கோழியை நல்ல பெரிய துண்டாக வெட்டி போட்டு கழுவி போட்டு வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் போடுங்க. போட்டுட்டு இந்த அடித்து வச்சுருக்கிற புதினா மல்லி அந்த பேஸ்ட்டையும் இதோட போடுங்க. போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் தயிரையும் போட்டுட்டு எல்லாத்தையும் வடிவாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 20-30 நிமிஷத்துக்கு அப்படியே மரினேட் பண்ண வச்சிங்கன்னா சரி. பச்சை மிளகாய் உங்களை உரைப்பு கேட்ட அளவுக்கு போடுங்க. நான் 6 பச்சை மிளகாய் போட்டேன்னா மிளகுதூளும் போடுவேன் முறை கேட்க. ஸோ உரைப்பை பார்த்துட்டு நாங்கள் இதுக்கு செத்த மிளகாய் பாவிக்கிறீர்கள் இந்த கோழிக்கறிக்கு. இப்போ மேரினேட் பண்ண வச்ச பிறகு ஒரு சட்டி எடுங்க. சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டியாக வெட்டணும். வெட்டி போட்டு அதோட சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்ல சின்னதாக வெட்டினா தான் நல்ல வெட்டி போட்டு அதோடு சேர்த்து ஒரு 3 பெரிய தக்காளி பழம் அதையும் குட்டியாக வெட்டி போட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குங்க. வெங்காயமும் தக்காளி பழமும் நல்லா வதங்கணும். நல்லா மசிஞ்சு வதங்கணும். இப்போ 2 நல்லா மசிஞ்சு வதங்கி வந்த பிறகு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோழியை இதோடு சேர்த்து வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா சரி. வதக்கி விட்டு போட்டு கோழியை எப்போதுமே ஓவராக போட்டு கரண்டி போட்டு வதக்கக்கூடாது. இல்லை கோழி சியான சாஃப்டானது பிஞ்சு வந்துடும் கரைஞ்ச மாதிரி. அதுக்காக மெதுவாக கரண்டியால் அப்படி ஒரு பிரட்டி விட்டிங்கன்னா சரி. விட்டுட்டு இப்போ ஒரு மூடி எடுத்து மூடி போட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியத்தில் விட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. வேக விட்டுட்டா சரி. தண்ணி விட்டு வரும். கோழி எல்லாம் தண்ணி விடும். வேக விடுங்க. வேக விட்டுட்டு அடுப்பை குறைச்சி வைங்க. மீடியத்தில் வைங்க. அப்புறம் அடித்து பிடிச்சி போடும். வீட்டில் இப்போ தான் நான் தொடர்ந்து பார்க்க போகிறேன். தொடர்ந்து பார்த்தா பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள். தண்ணி இப்போ விட்டுட்டுது. ஆனால் கோழி இன்னும் வேகணும் கோழி. அதோடு சேர்த்து எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுமென்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ குழம்பு தன்மை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை விட்டிங்கன்னா சரி. நான் இப்போ ஒரு கப் அளவில் தண்ணின்னு கொஞ்சம் விட போகிறேன். விட்டுட்டு திரும்பவும் இருக்கா வேக விட போகிறேன். 1 கப் தண்ணி காணும். உங்களுக்கு விட 1 கிலோ கோழி தானே. கணக்கு தண்ணி விட்டாலும் பிறகு தண்ணி அந்த குழம்பு ஆகலும் குழம்பாக இருக்கும். தண்ணியை பார்த்து விட்டிங்கன்னா சரி. இப்போ நான் இறக்கையில் ஒரு மசாலா இந்த கோழிக்கறிக்கு போடணும். அதான் மெயினானது. அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு துண்டளவில் கருவா, ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 டீஸ்பூன் அளவில் மிளகுத்தூள் உங்களுக்கு உரைப்பு கேட்ட அளவு போடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் காணும். அவ்வளோத்தையும் போட்டுட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுங்கோ. ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்தெடுத்து போட்டு உரலில் போட்டு இடித்து நல்லா பவுடர் ஆக்கி வைக்கணும். இடிக்கலாம் இல்லாட்டி அரைக்கலாம் மிக்சியில். அது உங்களோட விருப்பம். இடித்து எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி கோழி ஃபுல்லாக வேகி அந்த மாதிரி வந்துட்டு. ஆனால் பாருங்கள் தண்ணி பிடிப்போ தான் இருக்குது. நாங்கள் இப்போ அடித்து வச்சுருக்க இந்த மசாலா இதுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த திக்னஸ் கொண்டு வந்துடும். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற செய்த அந்த மசாலா ஃபுல்லாகவே இதுக்கு நான் போடுறேன். அது 1 கிலோ கோழிக்கான அளவு தான் நான் சொன்ன அளவு போட்டுருக்கா. வடிவாக இருக்கா எல்லா இடம் பிரட்டி விட்டுட்டு திருப்பியும் இருக்கா 2 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா சரி. கோழிக்கறி ரெடி ஆயிரும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோழிக்கறி. செய்து பாருங்கோ. வெள்ளைச்சோரோட சரி, நான் ரொட்டியோட இல்லாட்டி ரொட்டி வகை சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கோழி நல்ல சூப்பராக வேகி பாருங்கள். கலரை பாருங்கள் எப்படி கலராக இருக்குண்டு. பார்க்கவே சாப்பிடணும் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன அப்புறம் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் தேசிக்காய் விட்டு சாப்பிடலாம். சில பேருக்கு தேசிக்காய் விட விருப்பம் இல்லை. ஆனால் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நாங்கள் தயிரும் போட்டிருக்கிறோம், தக்காளி பழம் போட்டிருக்கிறோம். புளிப்பை டேஸ்ட் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு தேசிக்காய் இறக்கின பிறகு விட்டு சாப்பிட்லாம். செய்து பாருங்க. நல்ல டேஸ்ட்டான ஒரு கோழிக்கறி. நன்றி.